வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41% 40% குறைக்க நிதிக்குழு முடிவெடுத்திருப்பதை ஏற்க முடியாது. மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். இந்திய பங்குச் சந்தைகளில் கடுமையான சரிவு. சென்செக்ஸ் 1414 புள்ளிகள் சரிந்த நிலையில் முதலீட்டாளர்களுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. சீர்காழியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தரப்பட்ட வழக்கில் அவர் மீதும் தவறு உள்ளது. சிறுவனின் முகத்தில் துப்பி சிறுமி தவறாக நடந்து கொண்டதாக மயிலாடுதுறை ஆட்சியர் சர்ச்சை பேச்சு. அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு பட்டுக்கோட்டையில் பரவலாக மழை. புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை. நெல்மணிகள் நனையாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மொழிப்போர் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். பிறந்த நாளையொட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். தாவேகாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானின் வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கம். மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராவார் என பேட்டி. வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு மாலையில் வர தொண்டர்களுக்கு நாம் தமிழர் கட்சி அழைப்பு. காவல் நிலையத்திற்கு செல்லும் சாலையை தடுப்புகளை அமைத்து மூடிய காவல்துறையினர். தம்மனை கிழித்தது அவ்வளவு பெரிய குற்றமா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தான் எங்கும் ஓடி போகுவதில்லை என தர்மபுரியில் பேட்டி. ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரை மாற்றிவிடுவேன் என தருமபுரி திமுக மாவட்ட செயலாளர் தர்ம செல்வன் பேசியதாக வெளியான ஆடியோ. கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்க அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன குறுநில மன்னர்களா என இபிஎஸ் கண்டனம். சென்னையில் விசாரணை கைதி அண்டா சீனு தப்பியோட்டம். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவரை கைது செய்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது தப்பினார். சென்னையில் நில அதிர்வு என மக்கள் அச்சம். அண்ணா சாலையில் உள்ள 5 மாடி கட்டிடம் அதிர்ந்ததாக கூறி தனியார் நிறுவன ஊழியர்கள் வெளியேறியதால் பரபரப்பு. உத்தராகண்டின் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பாறை சரிந்து விழுந்து விபத்து. உடைந்த பனிக்கட்டிகளுக்குள் சிக்கிக்கொண்ட 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். அருணாச்சல பிரதேசத்தின் திபாங் பள்ளத்தாக்கில் கடும் நிலச்சரிவு. சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. நாளை முதல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கும் விலையை பண்ணையாளர்கள் பின்பற்ற வேண்டும். நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு முடிவு.
சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் நிதான ஆட்டம். 21 ஓவர்கள் முடிவில் 100 ரன்களை கடந்தது. சீர்காழி அருகே 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் மீதும் தவறு இருப்பதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமி 16 வயது சிறார் குற்றவாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தலை மற்றும் கண் சிதைக்கப்பட்ட சம்பவத்தில் குழந்தை மீது தவறு இருப்பதாக தெரிவித்தார். தனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின்படி குழந்தை சிறுவனின் முகத்தில் துப்பியதால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். 2 தரப்பிலும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என கூறிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, இதுபோன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது குறித்து பெற்றோர்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். 3.5 வயது சிறுமி சிறுவனின் முகத்தில் துப்பியதுதான் பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் என மாவட்ட ஆட்சியர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். காவல்துறை ஒட்டிய சம்மனை படிப்பதற்காகத்தான் அதனை கிழிக்கச் சொன்னதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாலியல் வழக்கில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராகிறார். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக நேற்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாத நிலையில் இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வரும்படி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நேற்று சம்மன் ஒட்டப்பட்டது. உடனடியாக சீமான் ஆதரவாளர் ஒருவர் சம்மனை கிழித்தார். மேலும் விசாரணைக்காக காவல்துறையினர் வீட்டிற்குள் செல்ல முயன்றனர். அவர்களை சீமான் வீட்டு காவலாளி தடுத்து நிறுத்தியதால் கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த காவலாளி மற்றும் சம்மனை கிழித்த சீமான் ஆதரவாளர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானின் மனைவி கயல்விழி, சம்மனை படிப்பதற்காகத்தான் அதனை கிழிக்கச் சொன்னதாக விளக்கம் அளித்துள்ளார். நான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட அதை பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே இல்லாத வீட்டுல ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வெளியே பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு, ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்ஈசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போனோம், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன், அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். காவலாளி மற்றும் சீமான் ஆதரவாளரை காவலர்கள் கடுமையாக தாக்கியதாகவும் கயல்விழி குற்றம் சாட்டியுள்ளார். காவல் ஆய்வாளர் பிரவீன் திட்டமிட்டு 2 பேரை கைது செய்ததாக கூறிய கயல்விழி, இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் சீமானின் வீட்டில் சம்மன் ஒட்டுவதற்கு என்று தனியாக விளம்பர பலகை ஒன்று வெளியே வைக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், தனது வீட்டில் காவல்துறை சம்மன் ஒட்ட வேண்டியதற்கான அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிருந்து பெங்களூர்ல போய் அவங்க வீட்டுல போய் அந்த அம்மா வீட்டுல போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்க என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்க இங்க விசாரிக்கலாம், இல்ல நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போறது இல்ல. இங்க ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது. ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் எது கதவுல ஒட்டிட்டு போறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துடணும். நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போகிறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி? அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்காமல் போகிறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைறையில் மாட்டிக்கணுமா? நீ உன் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை?